சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி வரும் ஜூன் 21ஆம் தேதி கோவையில் துவங்க உள்ளதாக தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தினர் பேட்டி. கோவையில் சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி வரும் ஜூன் 21ஆம் தேதி கோவையில் நடக்க உள்ளதாகவும், சுமார் 1500 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் அலுவலகத்தில் அச்சங்கத்தின் தலைவர் சுந்தரராமன், துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், நாட்டில் ஜவுளி என்பது மிக முக்கியத்துவத்தில் ஒன்றாக உள்ளது. அத்தகைய ஜவுளி ஆலைகள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு மொத்த விற்பனையில் 3% வரை உதிரி பாகங்கள் வாங்குவதற்கும் 4 முதல் 6% வரை ஜவுளி இயந்திரங்களை புதுப்பிக்க ஜவுளி தொழில் துறையினர் செலவினம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஜவுளி தொழில் துறையினருக்கு ஒரே கூரையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும் வகையில் கோவையில் வரும் ஜூன் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் சர்வதேச அளவில் கண்காட்சி நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக உள்நாட்டிலேயே குறைந்த விலையில் இயந்திரங்களையும் உதிரி பாகங்களையும் உற்பத்தி செய்வோரை ஊக்குவிப்பதும் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள், இந்த கண்காட்சியில் தமிழகம் மட்டுமல்லாமல் குஜராத், மராட்டியம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் டையூ, தாத்ரா நாகர் ஹாவேலி ஆகிய யூனியன் பிரதேசங்கள், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ஜப்பான், சீனா நாடுகளைச் சேர்ந்த 240 ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் இந்த கண்காட்சியில் பங்கு பெற உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த கண்காட்சியின் மூலம் ரூபாய் 1500 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் எனவும், சுமார் 1 லட்சம் பேர் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தனர். June to the 24th of June in Codicea Trade Fair Complex in Coimbatore. இங்கு திரளாக தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல் மற்ற வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் மெஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மோர் தேன் 7 to 8 இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்லிருந்து லீடிங் மெஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸும் இந்த எக்ஸிபிஷனில் கலந்து கொள்கிறார்கள். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் எக்ஸிபிஷன்ஸ். எங்கள் செக்ரட்டரியேட் ஐ ஹவ் டு காம்ப்ளிமெண்ட் தம் ஃபார் ஹேவிங் டன் திஸ் ஒண்டர்ஃபுல் ஜாப் ஓவர் த இயர்ஸ். நாங்கள் டெக்ஸ்ஃபேர் அனௌன்ஸ் பண்ணோன்னே within a few hours all the stalls get, I think literally I would say under 48 hours most of the stalls, more than 90% of the stalls will be sold out. That is the importance of டெக்ஸ்ஃபேர். ஏன்னா ஒரு இன்னைக்கு ஜவுளி துறையில் பார்த்தீங்கன்னா in a spinning mill almost about 3 to 4% of the turnover of the mill will go into the regular spare parts and maintenance. So that becomes a very crucial component for everybody. அதில் வந்து ஒரு பெட்டர் பொருட்கள் எப்படி வாங்குறது, எப்படி வந்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுங்க எல்லாரும் பார்க்குறாங்க. டெக்ஸ்ஃபேர் வந்து அதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எங்களுடைய கணிப்பில் வந்து இந்த பாஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1500 crores worth of business will happen out of டெக்ஸ்ஃபேர். Is it correct to say that? Around 1500 crores. This is what we've seen in the past. So 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு we have the inaugural event for SIMA Texfair at the Codicea complex itself. The function is presided over by Dr. K.V. Srinivasan, President of ITMF. உங்களுக்கே தெரியும் ITMF